உன்னுடைய மண் சார்ந்த பிரச்சனை. அந்த அந்த மண்ணுல சு வெங்கடேசன் மதுரையில நாடாளுமன்ற உறுப்பினர், வைகை பெரியாறு தண்ணியை குடிச்சு வளர்ந்த ஆளு. அந்த சு வெங்கடேசன் தோழரோடு ஒரு எழுத்தாளர், படைப்பாளி, பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான பிரச்சனைக்கு பேசக்கூடியவர். நாங்க கேட்கிறோம் அவரை. இது இல்ல, பல முறை அழைப்பு கொடுத்துட்டோம். வாங்க தோழரே பேசுவோம், முல்லை பெரியாறு அணை தொடர்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு குழு அமைங்க, கேரளாவில் போய் பாருங்க, முதலமைச்சரை போய் பாருங்க, முல்லை பெரியாறு விஷயத்தில் எங்களுக்கு நீதி வேணும்னு கேளுங்கன்னு ஒரு முறைக்கு பல முறை ஆனந்த விகடன் மூலமாக அழைப்பு கொடுத்தோம். கொடுத்தாச்சு, வாங்க பேசுவோம். எங்க உங்ககிட்ட வந்து பேசலாம் வாங்கன்றீங்களா? எங்க கிட்ட கூட நீங்க பேச வேண்டாம். எங்களை ஒரு நம்ம கிட்ட பேசிட்டு ஒன்னா போய் கேரளாவில் கேட்போம்னு சொல்றீங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்டா ஒரு கமிட்டி அமைங்க, போய் பேசுவோம். இந்த 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முல்லை பெரியாறு அணை குறித்து வாய் திறக்கல பார்லிமெண்ட்ல. அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற இந்த சு வெங்கடேசன் மக்களுடைய பிரச்சனையில பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய இந்த முல்லை பெரியாறு சம்பந்தமாக உங்களோட இணைந்து கூட இல்ல, தனியா கூட போய் கேட்கல. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த எந்த பெரியாறு தண்ணி பாய்கிறதோ மதுரை மாநகரத்திற்கு, அந்த மதுரை மாநகரத்தில் 95 விழுக்காடு மக்கள் பெரியாறு தண்ணி தான் குடிச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக இந்த கட்சி வெங்கடேசனுக்கு முன்னால் நிறுத்தியது ஒரு மலையாளியான விக்ரமன் நாயரை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மதுரைக்கு யாரு? சங்கமாக வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே விக்ரமன் நாயர் ஒரு வேட்பாளராக இந்த கட்சி நிறுத்தியது. கேரளாவில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம்? 50 லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம் கேரளாவில். காசர்கோட்டில் ஆரம்பிச்சு அங்கே வடக்க காசர்கோட்டில் கன்னியாகுமரி பாரசாலை வரை 50 லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ தேவிகுளத்தில், அதுவும் ரிசர்வ் தொகுதி. அதுவும் ரிசர்வ் தொகுதின்றதால அதனால இருக்கு. இந்த ரிசர்வ் தொகுதியை எதிர்த்து 4 ஆண்டு ஆயிடுச்சு. ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார், ஒருத்தர் அடிமாலியை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். இங்க ரிசர்வ் தொகுதியில இவங்க தமிழ்நாட்டுக்காரனே நின்றுட்டு இருக்கான், இதை பொது தொகுதியாக மாற்ற வேண்டும். வழக்கு போட்டாச்சு நம்ம இங்க ஹைகோர்ட்ல. இங்க வேட்பாளராக நிப்பாட்டியாச்சு. இந்த தமிழ் மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மாதர் சங்கத்தினுடைய தலைவி சகோதரி தோழமை உ வாசுகி காசர்கோடு, பிபி சிந்தன் காசர்கோடு, உமாநாத் காசர்கோடு, பாப்பா உமாநாத் காசர்கோடு. ஆனா கேரளாவில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்ல. ஒரே ஒருத்தர். இவங்கெல்லாம் அதிகாரத்தை எடுத்துட்டு அரசியல் செய்ய முடியல அப்படின்னு பாப்பா உமாநாத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது இந்த கட்சி, தமிழ்நாடு தமிழ் மாநில கமிட்டி. 1 கோடி ரூபாய் அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகளுக்காக. ஆனால் கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்டை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா? தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்